ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைன் காதல் சீரீஸோட அடுத்த எபிசோட் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக ஹீரோ கிளம்பி யூஎஸ் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காரு. இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பார் இல்லையா? அந்த டைமில் யாரோ வந்து இடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஹீரோயின் கூட ஏதோ ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கும்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல ஹீரோக்கு ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் அவருக்கு பென் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம எல்லாருமே இமீடியட்டாக சீக்கிரம் யூஎஸ்க்கு கிளம்பி போகணும். ஏன்னா இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் நிறைய அஃபீஷியல்ஸ் மாறிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூனால நம்ம ப்ராஜெக்டும் அஃபெக்ட் இருக்கு. ஸோ நம்ம இமீடியட்டா கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து ஹீரோவும் வந்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. போற வழியில ஹீரோயினுக்கு கால் பண்ணி ட்ரை பண்றாரு. பட் ஹீரோயின் வந்து கிம் மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க இல்லையா? அதனால எல்லா காலுமே மிஸ் கால் ஆயிடுது. ஹீரோ வந்துட்டு ஃபிளைட் ஏறின பிறகு கூட விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயின் எடுக்கல. அதனால வந்து ஹீரோட ஃபிளைட்டோ கிளம்பிடுது. அடுத்த நாள் ஹீரோயினோட ஆஃபீஸ்லயும் இதை பத்தி தான் பேசுறாங்க. எல்லா ப்ராஜெக்டும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கேன்சல் ஆகல. அதனால நம்மளுக்கு ஹோப் இருக்கு, இவர் திரும்பி வருவார், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இவங்க டீமே வந்து ரொம்ப சோகமாயிட்டா வெளியில வந்துடுறாங்களா? அப்ப ஹீரோனும் லைட்டா சோகமா தான் இருக்காங்க. அதை வந்து கிமோ நோட் பண்றாங்க. இப்படியே சோகமா வெளியில வந்த டீம் வந்து அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாரு, நமக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்புற, ஒரு கால் கூட பண்ணல, நம்ம எவ்வளவு க்ளோஸா இருந்தோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா? தெரியலடா, போன் வர வேலை செய்யல, ஒரு வேலை அந்த போன் இங்க டெம்பரரியா யூஸ் பண்ண போன் போல அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்றாரு, அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவன் எல்லாரோடய ஜாலியா பேசுறவன், எல்லாரையும் சீக்கிரமே வந்து கவர் பண்ணிடுவான். அதே மாதிரிதான் இந்த ஹெட் ஆஃபீஸரே சீக்கிரம் கவர் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணிட்டு நம்ம முன்னாடி சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு வந்து நிக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டீமும் கேட்டுட்டு ஆமா இல்ல கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்றான், அவன் இந்த இடத்துல இல்லைன்னா கூட அவனை பத்தி நம்ம பேசும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது, அந்த அளவு நம்ம கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னதான் இப்படி சொன்னாலும் அவனை நான் சீக்கிரமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த டீம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயினும் சாஞ்சிட்டு அவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா? இதை வந்து அந்த சிஇஓ இருக்காரு இல்லையா, டைரக்டர், அவரும் இதை நோட் பண்றாரு. ஹீரோயின் அவங்க டீம்மேட்டோட ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த ஃபேப்ரிக் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப அவன் சொல்றான், எனக்கு தெரியும் சானை மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனால தான் வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நீங்க எங்க கூட ரொம்ப ஜோவியலா பேசுறீங்க, அவனால தான் நீங்க இந்த விண்டோ கூட மூடுறதுல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் என்னதான் இந்த மீட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அவ எப்பவுமே போனை தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ கால் பண்றாரா, மெசேஜ் பண்றாரா அப்படின்ட்டு. இதை கவனிச்சு அந்த டீம்மேட் சொல்றான், அவன் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவா அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் என்கரேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. அப்ப போன் அடிக்குதா, உடனே ஹீரோயின் எடுத்து ஹலோ ஹலோ சொல்றாங்க. பார்த்தா அந்த போன் அவள்தே கிடையாது, அந்த எதிர்க்க இருக்கா இல்லையா, அவனோட போன் தான் அடிச்சிட்டு இருக்கு. இப்படியே ஹீரோயினுக்கு ஹீரோட நினைப்பா தான் இருக்கு. வீட்டுக்கு வந்தா கூட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ், அவர் போய் சேர்ந்துட்டாரா இல்லையா அப்படிதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க படுத்து தூங்கவும் செஞ்சிடறாங்க. எழுந்து பார்த்தா போட்டோலாம் அவங்க முகத்துல ஒட்டி இருக்கா. ஐயோ நான் இப்படி தூங்கிட்டேன் நான் வேற திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த காஃபி ஷாப் ஓனர் தாத்தா, அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவனை மீட் பண்ண போலே இருக்கு, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவனை அப்படின்ட்டு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அவங்க பக்கத்துல தான் ஹீரோனும் இருக்காங்க. அவங்கள போனே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இப்படி மிஸ் பண்றாங்கன்னு பார்த்தா அந்த நாய்க்குட்டி வேற சாப்பிடாம அதுவும் வந்துட்டு அவனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே நாட்களும் ஓடிட்டு இருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ்ல வேற ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல வந்துட்டு இந்த ஃபேப்ரிக் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ வந்து ஒரு விதமான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம், இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து டேரக்டர் சொல்றாரு, இல்ல அதெல்லாம் பழைய காலத்து ஃபேப்ரிக், அதை யாரும் இப்பெல்லாம் யூஸ் பண்றதும் இல்ல, சீக்கிரம் கிழத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி வருது. அப்படியே அந்த கோவத்தோடய மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளில வரும்போது அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். இவன் ஏன் எப்போ பார்த்தாலும் நான் சொல்ற ஐடியாலே வந்து நடுநடுல வரான், ஒரு ஆர்குமெண்ட் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. உடனே பின்னாடி இவரும் வந்து நின்றுடுறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலே நம்ம எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணாம இன்னோவேட் பண்ணிட முடியாது, நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவங்கள ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிடுறாங்களா. அப்ப அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு தானே, அது இவ்வளவு பெரிய சண்டையா போனது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்களா. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, ஒரு வேலை ஒரு லவ்வா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த வீக்கெண்ட் ஹீரோயினுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த காஃபி ஷாப்க்கு போறாங்க. அங்க போனா தாத்தா பட்னும் ஒருமா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஜீனியஸும் சரியா சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோயின் உள்ள போறாங்களா. அப்ப வெளில வந்து யாரும் அந்த ஜன்னல் தொடச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ மாதிரியே தெரிஞ்சிச்சு போல. திடீர்னு கிட்ட போயிட்டு, நீ எப்போ வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்லி பேசுறாங்க. அவன் திரும்பி பார்த்தா வேற ஒரு பையன். ஓ சாரி நான் தெரியாம வேற யாரும் நினைச்சு பேசிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்க. பார்த்தா ஜீனியஸ் சாப்பிடாம சுத்திட்டே இருக்கா. அப்ப கேக்குறாங்க, அவன் என்ன சாப்பிடுறது இல்லையா அப்படி கேட்டா, இல்ல அவனுக்கு ரொம்ப கோவமா இருக்கிறான், எப்போ ஹீரோ வந்துட்டு சொல்லாமலே போயிட்டானோ அப்பத்துல இருந்து ரொம்ப கோவமா சாப்பிட கூட மாட்டான்
காட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ வந்து யாரும் உள்ள வர மாதிரி இருக்கா. எல்லாரும் எட்டி பாக்குறாங்க யாருடான்ட்டு. பார்த்தா அந்த குட்டி பையன் ஒருத்த பால் விளையாடுவான் இல்லையா, அவன் வந்துடுறான். வந்துட்டு அவன் ஊர்ல இருந்து வந்துட்டானா இல்லையா அப்படின்ட்டு கேட்கறான். உடனே வந்துட்டு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல, ஹீரோ வந்துட்டு யூஎஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சோகமாயிடுறான். இப்போ பார்த்தா 4 பேரும் உட்காந்துட்டு ஜன்னலே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, அவன் வரானான்ட்டு. இந்த நாள் அன்னைக்கு ஹீரோயினோட 2வது தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ வந்து அவ பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்றான். அவ கிட்ட கேட்கறான், நீ உன்னோட பாட்டில் நீ எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டியா அப்படி கேட்கும்போது இல்லை அந்த மாதிரி நான் எங்கேயும் மிஸ் பண்ணலேன்னு சொல்றான். நீ ரீசெண்டா எங்க பாட்டி எங்கேயாவது பாத்தியா அப்படி கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்றான். அப்ப இந்த வாட்டர் பாட்டில் எப்படி எங்க பாட்டி கிட்ட போச்சு அப்படின்ட்டு அவன் கேட்கறாளா. ஓ இதுவா, இது வந்து நான் வாக்கிங் போகும்போது உங்க பாட்டி எதார்த்தமா பார்த்தா அப்ப நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்றான்னா. உடனே அவ சொல்றா, எங்க பாட்டி கிட்ட கேட்கும் போது இது என்னோடதுன்ட்டு அவங்க நிரூபிக்கிறாங்க. நீயாவது என்கிட்ட உண்மையை சொல்லு, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது, என்ன பார்க்க கூடாதுன்னு ஏதாவது பயமுறுத்துறாங்களா எங்க பாட்டி அந்த மாதிரிலாம் கேட்கறாங்களா. உடனே வந்து அவ சொல்றான், அந்த அளவுலாம் எதுவும் இல்லம்மா, உங்க பாட்டி என்கிட்ட ரொம்ப ஜோவியலா தான் பேசுறாங்க, அவங்க என்ன இதெல்லாமே பயமுறுத்தலாம் செய்யல அப்படின்ட்டு சொல்றான். அப்போ அந்த பொண்ணு கிட்ட நீ ஏன் பேசுற அப்படின்ட்டு கேட்கறான். அவன் உடனே இல்லை என்ன நீ சொல்ற, அந்த பொண்ணு கிட்ட நான் பேசுறது இல்லையே அப்படி சொல்லும் போது, நான் அன்னைக்கு பேக்ல சாக்லேட் வைக்கலான்னு வரும்போது அந்த பொண்ணோட பேரை வந்து ஹார்ட் போட்டு நீ சேவ் பண்ணி வச்சிருக்க, நீ உண்மையை சொல்ல, அந்த பொண்ணு நீ லவ் பண்றதானா அப்படின்னு கேட்கறாளா. உடனே அவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கே தெரியாம அவ தான் சேவ் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அவளை அன்னைக்கு நான் மீட் பண்ண போனேன், ஒரே நிமிஷம் தான் அவகிட்ட பேசினேன் அப்படின்ட்டு சொல்ல வரான். ஆனா அவ ஒத்துக்கவே மாட்டா, இல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை அப்படி சொல்றான். உடனே அவ சொல்ற, இதை பாரு இதுதான் உண்மை, உங்க பாட்டியை நான் பார்த்து தண்ணி பாட்டில் கொடுத்தேன், இன்னொன்னு அந்த பொண்ணை பார்த்து நான் பேசினேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு சொன்னேன், அது மட்டும் தான் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன் அப்படின்ட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்றானா. உடனே இவ சொல்றா, உன் மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே எனக்கு போயிடுச்சு, இல்ல போதும் இதை எங்கேயே விட்டுலாம், இதுக்கப்புறம் இதை பேச வேணாம் அப்படின்ட்டு அந்த தங்கச்சி சொல்றாளா. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், இல்ல நீ உண்மையை தெரிஞ்சுக்கோ, உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருந்தா நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணவே மாட்டேன், இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்ப ஹீரோயின் யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. என்ன மாதிரியான ஒரு ட்ரையல் பீரியட், ஒரு 3 மாசம் அவன் இருக்கிறேன்னு சொன்னானே, டக்குன்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டானே, இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பீரியட் யாருக்கு தான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க ஃபீலிங்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த 2வது தங்கச்சி அவளோ பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பட்டு ஃபீலிங்ஸ்ல வந்துட்டு இருக்கா. ஹீரோனோட அந்த முதல் தங்கச்சி இருப்பாளே, அவளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வீட்டுல உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவன் மீட்டிங்ல இவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு. இப்ப 3 பேரும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்களா. அவங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. வேற என்ன நடக்கும், சண்டை தான் நடக்கும். எல்லாரும் ஸ்நாக்ஸை தூக்கி போட்டு மூஞ்சில முடியல எல்லா இடத்துலயும் தூக்கி போட்டு வீட்டையே மெஸ் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, 5 நிமிஷம் கழிச்சு வருவேன், இந்த வீட்டை நீ ஒழுங்கா கிளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. போயிட்டு வந்து பார்த்தா நிஜமாலே கிளீனா இருக்கு. அப்போ அவ தங்கச்சியும் வெளில வரா, கார் சாவி எடுத்துட்டு வரா. இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்க 2வது தங்கச்சி நான் ஸ்கூலுக்கே போறேன், இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இப்ப ஹீரோயினும் அவங்களோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி ரெடியா இருக்காங்க வெளியில போறதுக்கு. அவங்க கேக்குறாங்க, நீ எங்க போற அப்படி கேட்கும்போது, நான் அந்த இடத்துக்கு போறேன், நீயும் அங்கதான் போறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நானும் அங்கதான் போறேன், நான் வேணா உன்னை டிராப் பண்ணிடுவா அப்படின்ட்டு சொல்லி கேட்கறா 2வது தங்கச்சி. அப்ப ஹீரோயின் சொல்றா, ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோமான்ட்டு பார்த்தா இல்ல, அவங்களோட 2வது தங்கச்சியும் போயிட்டு ஸ்கூலுக்கு கீழே நின்று நீ கீழே வரியா, நாங்க அங்க போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் எல்லாம் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. எந்த இடத்துக்குடான்னு பார்த்தா வேற எங்கேயோ கிடையாது, அவங்க ஒரு ஆறு கிட்ட நின்றுட்டு ஒன்னு கத்தின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்காக. போறவங்க வரவங்க எல்லாம் இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டு மறுபடியும் கத்துறாங்க. ஸோ இப்படிலாம் கத்தி முடிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்ப அவ 2வது தங்கச்சி சொல்றா, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இங்க வந்து கத்துறேன் அப்படின்ட்டு. அப்போ அவன் ஃபர்ஸ்ட் தங்கச்சி சொல்றா, நான் வந்துட்டு அவனோட ஆர்கியூ பண்ணிட்டேன் சிஇஓட, அதனால தான் நான் இப்போ வந்து கத்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு நீ கத்துற அப்படின்னு கேட்கும்போது, என்னோட வாழ்க்கையில நான் வின்டர்ல இருந்து வெளியில வந்துட்டு ஸ்ப்ரிங்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா அந்த ஸ்ப்ரிங்கோட பிக்னிக் கூட சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவங்க ஃபர்ஸ்ட் தங்கச்சி கேட்கறா, அது என்னடி முடிஞ்சிடுச்சு சொல்ற அப்படின்ற மாதிரி என்னோ கேட்க வராங்க. அப்போ உடனே அவங்க தங்கச்சி இல்ல கம்னிரு அப்படி சொல்லிட்டு 2 பேரா ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நம்ம இப்படி இருந்ததே இல்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ராத்திரியும் ஆயிடுது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் தங்கச்சி ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்னதான் ஆச்சு, நீ கவலைப்படாத, சான் கண்டிப்பா திரும்பி வந்துருவான், அவன் எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு சீக்கிரமே வருவான் பாரு அப்படி சொல்லும்போது லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க போனை பாக்குறாங்க. அதுல அந்த ரெயின்போ கிளவுட் வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அதை பார்த்துட்டு எல்லாமே போய் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வால்பேப்பர் மாத்திடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அடுத்த நாள்ல இருந்து நார்மலா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க. யார்கிட்டயும் பெருசா பேசுறதெல்லாம் கிடையாது, ப்ராஜெக்ட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க, ஃபேப்ரிக் அது இதுன்னு சொல்லிட்டு டிசைனிங் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் கூட வந்திருக்கு போல. இதை பார்த்த பிறகு இன்னமும் கூட அப்செட் ஆயிடுறாங்க ஹீரோயின். கிம் கொடுக்குற ஒர்க் கூட சீக்கிரமே முடிச்சுட்டு எடுத்து போய் கொடுத்துறாங்க. அப்ப அவங்களே ஆச்சரியமா பார்த்துட்டு, அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டியான்னு கேட்டுட்டு, நீ ஆல்ரைட்டா உனக்கு பரவாயில்லையா, இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு உனக்கு ஓகே அப்படி கேட்கறாங்களா. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து கிம் எப்பவுமே ஒரு டப்பா வச்சிருப்பாங்க, அந்த டப்பாக்குள்ள ஒரு சாவி வரை வச்சிருப்பாங்க. அந்த சாவியை எடுத்துட்டு போயிட்டு அந்த பீரோ ஓபன் பண்ணி பாக்குறாங்க.
பாக்குறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு இன்னும் காமிக்கல. அடுத்த நாள் ஹீரோயின் என்னடா இன்னும் வரலையே சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் லீவ் எடுத்திருக்காங்களாம். அவங்க வந்து லீவ் எடுத்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லி மெயிலில் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி கிம்முக்கு ஃபார்ம் அமைச்சிருக்காங்க போல. இதை பார்த்தோன்னே அவங்க தங்கச்சி கிட்ட விட்டு என்னது நம்ம அக்கா ஃபர்ஸ்ட் டைம் லீவ் எடுத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே கிம்மை போய் பார்க்க போறாங்க. கிம் கிட்ட போய் கேட்கறாங்க, உங்களுக்கு ஓகே நம்ம பொண்ணு வந்து நல்லா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி கேட்டா, அவ பெரியவ தான், நீ அதெல்லாம் பத்தி ஏதோ பெருசா யோசிக்காத, கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு போல. ஸோ அவங்க போயிட்டு அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டேரக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் என்ன சொல்றாரு, நம்ம டிசைன் பண்ண கோட்ல வந்து ஒரு இஷ்யூ வந்துருச்சு, நீங்க பட்டன் வைக்கணும் சொல்லியிருக்கீங்க, பட் இதுல வந்து பட்டன்ஸ் இல்ல சொன்னோம். அப்படியே இரு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்துடுறாங்க. போற வழியில அவங்க ஹேட்டையும் மறந்து கீழே போட்டுட்டு போயிடுறாங்க போல. அந்த இடத்துல பார்க் இருக்காரு அந்த காஃபி ஷாப் ஓனர். அவர் வந்துட்டு இருமா இரு உன்னோட ஹேட் இருக்கு அப்படி சொல்லி கத்துறாங்க. பட் அதுக்குள்ள அவங்க கார் ஏறி போயிடுறாங்க. அவர் யோசிக்கிறாரு, இவளுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இவ ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி அந்த ஹேட் எடுத்து அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேக வேகமா வந்த கிம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால தான் இந்த இஷ்யூ, நம்ம வந்து டக்குன்னு பண்ணிடலாம், 1-2 hours இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஃபாஸ்டா பண்றாங்க. டீம்மேட்ஸும் சூப்பரா பண்ணிடுறாங்க. அதே மாதிரி டெலிவரும் பண்ணிடுறாங்க. ஃபைனலா இவங்களோட லோட் வந்து எந்த இஷ்யூவும் இல்லாம பாரிஸ்க்கு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லா டீம் முன்னாடி வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, என்னால் தான் இந்த இஷ்யூ, இனிமேல் இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன், உங்களுக்காக நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்லாம் புக் பண்ணிருக்கேன், நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்களா. அப்ப அந்த டேரக்டர் வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு ஓகேயா, உங்களை நான் ட்ராப் பண்றேன் வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் வாக் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி நீங்க யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப லேட் நைட் ஆயிடுது, 1:30 கூட ஆயிடுது. ஹீரோயின் அப்பதான் வந்து வீட்டுக்கே வராங்களா. வரும்போது அவங்க பாட்டி முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 தங்கச்சிகளும் வந்து சோஃபாலே உட்காந்து தூங்கிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஐயோ இவங்க தூங்குறாங்க அப்படி சொல்லி எழுப்ப போறாங்களா. அப்ப அவங்க பாட்டி சொல்றாங்க, இல்ல உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, வீடு பரவாயில்ல அவங்க தூங்கட்டும், நீ வா நம்ம பேசலாம் அப்படி சொல்லி ரூம் கூட்டு போயிடுறாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு, நீ இதுல இருந்து எப்படியாவது வெளில வந்துதான் ஆகணும், இதுக்கு ஒரு க்ளோஷரை கொடுன்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அந்த க்ளோஷரை தேடிதான் இன்னைக்கு நான் வெளியில போனேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டி கிட்ட சொல்றாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ஹீரோ ஒரு டெஸ்டினேஷன் லிஸ்ட்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல கொரியாக்கு வந்தா என்னென்னலாம் பண்ணணும் அப்படி சொல்லி எழுதி வச்சிருப்பாங்கல்ல, லிஸ்ட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பண்றாங்க. அப்படியாவது வந்து எனக்கு இதுல எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக. பட் எல்லாத்துலயுமே வந்துட்டு அவங்களுக்கு போர் தான் அடிக்குது போல. படிச்சுட்டு அவங்க திரும்பி வந்துடுறாங்க. இதைதான் வந்து அவங்க பாட்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி சொல்றாங்க, அவ்வளோ ரெக்ரெட்ஸ் இருந்தா நீ ஏன் நேரா யூஎஸ்க்கு போய் அவனை பார்க்க கூடாது அப்படி கேக்குறாங்களா. செம பாட்டி இல்ல, நல்ல ஐடியால கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க ஒன்னும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, நான் போய் டக்குன்னு அவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கு, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி உன் வாழ்க்கையில் உனக்கு ரெக்ரெட்ஸ் இல்லையா அவனை பார்த்த பிறகு அப்படின்னு கேட்கும்போது, இருக்கு, நான் ஏன் முன்னாடியிலேருந்தே அவன் கூட நல்லா இருக்குல்ல, அவனை ஏன் நான் ரொம்ப மீன்ஃபுல்லாக நடந்துக்கிட்டேன், அவன் கிட்ட எப்பவுமே அவன் கிட்ட நான் முகத்தை தான் காமிச்சிட்டு இருந்தேன், ஒரு நல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கல, அதை நான் முன்னாடியிலேருந்தே அவன் கூட நல்லாவே பழகி இருக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் தான் எனக்கு வாழ்க்கையில் ரெக்ரெட்ஸ், அவனை ஏன்டா பார்த்தோன்ற ரெக்ரெட் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அவனை பார்த்தனால நான் கிரேட்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு சொல்ல உடனே அவங்க பாட்டியை வந்து அப்ப அது நல்லதுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்படி பாட்டி கிட்ட பேசிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு ஹீரோ நினைப்பா வச்சிருக்க அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு ஒரு பட்டர்ஃபிளை நாட் மாதிரி கட்டிட்டு எடுத்து உற வச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போய் எல்லாருக்கும் காஃபி கொடுக்கும் போது அவங்க தங்கச்சி காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கிம்மோ நடுவில் வந்துட்டு எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்களா, உங்களுக்கும் இருக்கு இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அப்ப கிம் சொல்றாங்க, ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு, கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும், யார் போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்றாங்க, நான் போறேன் அப்படின்ட்டு. உடனே அந்த டீம்மேட்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த டீம்மேட்ல ஒருத்த போயிட்டு, நீங்க மட்டும் ஒன்னும் தனியா போக தேவையில்ல, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னாவே கிளம்புறாங்க. அங்க போய் எக்ஸிபிஷன்ல அந்த ஃபேப்ரிக் எல்லாம் பார்த்துட்டு இவங்க வெளியில வராங்களா. வரும்போது ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், அது வந்து ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் சீட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து உங்க டேபிள் புக் ஆயிருக்கு, இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி மெசேஜ் அமைச்சிருக்காங்க போல. சோ ஹீரோ சொல்லியிருப்பாரு, இந்த டைம்க்கு நீங்க லேட்டா வரக்கூடாது, கரெக்டா வந்துடணும்னு சொல்லியிருப்பாரு. உடனே இதை பார்த்துட்டு அவன் எங்கேருந்து வர போறான், நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண போகிறாங்க. அப்போ உடனே அவங்க கூட இருந்தால அவன் சொல்றான், இந்த இடமா, ஐயோ இது ரொம்ப ஃபேமஸான இடமே, நீங்க கேன்சல் பண்றதுக்கு என்ன கூட்டு போலாம்ல இவங்க கூட, வாங்க போலான்னு சொல்றான். உடனே அவ சொல்றா, இல்ல இது இங்க இருந்து ரொம்ப தூரம் அப்படின்ட்டு. உடனே அவ சொல்றா, ஹலோ மேடம், நம்ம எங்க இருக்கோம்னு நினைக்கிறீங்க, அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றான். சரி வேற வழி இல்லாம ஹீரோயினும் அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தா ஒரு தனி ரூம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, பிளஸ் ரொம்ப ஹார்மோனியஸா இருக்கு. ஏன்னா அங்க யாருமே பக்கத்துல கத்த மாட்டாங்க போல, இவங்களுக்குன்னு தனி ரூம்ன்றதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு வாவ், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சாப்பிட்டதே இல்லைங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காரா. உடனே அவனுக்கு ஒரு கால் வருது. அப்படியா, இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேம் நான் ஒருத்தவங்களை உடனே மீட் பண்ணி ஆகணும், நான் போறேன், நம்ம அப்புறமா பார்க்கலாம், அது நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். அவனோட ஸ்கார்ஃபை உள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க போல. இவ பின்னாடி தூக்கிட்டு போறா. இருங்க உங்க ஸ்கார்ஃப் எடுத்துட்டு போங்க அப்படி சொல்லும் போது அவன் ஓடிடுறான்.
கத்திடுறான். அப்ப அந்த ஸ்கார்ஃப் கீழே விழுந்துருது. அப்ப அந்த ஸ்கார்ஃப் எடுத்துட்டு ஹீரோயின் உள்ள வராங்களா, பின்னாடி இருந்து யாரும் ஹீரோயின பேர் விட்டு கூப்பிடுறாங்க. உடனே வந்து ஹீரோயின் நினைக்கிறாங்க, அச்சா நான் என்னோட ஹாலுசினேஷன் எப்படிதான் விட போறேன்னு தெரியல, மத்தவங்க என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஸ்னோ வேற பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஃபர்ஸ்ட் ஸ்னோ இதை பார்த்துட்டு இந்த சுச்சுவேஷன்ல இது ஒண்ணுதான் குறைச்சல்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி மறுபடியும் உள்ள போறாங்க. அப்ப மறுபடியும் யாரும் வந்து அழுத்தமா கூப்பிடுறாங்க. யார்டான்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் ஓடி வந்துட்டு இருக்காரு ஹீரோயினை பார்த்து. பாருங்க, நான் தான் லேட்டா வரக்கூடாது சொல்லியிருந்தா நான் பாருங்க நானே லேட்டா வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரா. அப்ப ஹீரோயின் அப்படியே தெருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு, நீங்க இவ்வளவு ஒல்லி ஆயிட்டீங்க, சரியா சாப்பிடுறது இல்லையா, ரொம்ப ஒர்க்கா என்ன அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரா. அப்ப ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி நின்றுட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினை பார்த்த ஹீரோ வந்து, என்ன ஒரே ஹாப்பினஸ்ல திகச்சு நிக்கிறீங்க போல, எனக்கே கொஞ்ச நேரத்துல ஓடி வந்து உங்களை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு, இல்ல அப்படியே பின்னாடி பல்ட்டி அடிக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. சரி வாங்க, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம், ஒரு ஹைஃபையாவது கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லி ஹைஃபை கொடுக்க போறான். அப்ப ஹீரோயின் என்ன நினைச்சாங்க தெரியல, ஓடி வந்து ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு தான், எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. அப்படியே அவரும் ஹக் பண்ணலான்னு வராரு, ஆனா வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் கீழே விட்டுட்டு அப்படியே ஃபீலிங்ஸ்ல நின்னுட்டே இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன்னா இப்படிதான் ஹக் பண்ணுவேன், இதுதான் என்னோட பழக்கம்ட்டு அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் தான் சொன்னேன், நான் தான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன் இந்த நாள் அன்னைக்கு அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே விலகி ஹீரோவே அப்படியே ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போனவங்க, நீ எனக்கு மெசேஜ் பண்ணியா, எப்போ பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போதான் ஹீரோ சொல்றாரு, நான் ஃப்ளைட் ஏறிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், நான் இது போல போறேன், உங்களை இந்த டைம்ல வந்து நான் கண்டிப்பா பார்ப்பேன், ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனாலும் இல்லைனாலும் நான் கண்டிப்பா வந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு வேற சொல்லி மெசேஜ் அமைச்சிருக்காரு போல. அது வந்து ஃப்ளைட் மோட் போட்டதுனால மெசேஜ் போகவே இல்லை. அப்போ ஹீரோக்கு புரியுது இவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம சொல்லாம போயிட்டோமேன்னு எப்படி திட்டிருப்பாங்க அப்படி சொல்லி புரியுது. அதுக்கப்புறம் சாப்பாடை சர்வ் பண்ணிட்டாங்க. அங்க இருக்க 2 பேட்டையும் தூக்கி ஹீரோயினுக்கே வைக்கிறாங்க. நீ பாரு, நீ சரியா சாப்பிடவே இல்லை, எவ்வளவு ஒல்லியா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கே கொடுக்குறாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ மட்டும் என்ன மூஞ்சி பாரு எப்படி ஆயிட்ட, என்ன அவ்வளவு வேலையா, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ பக்கம் இருக்க விளக்கு தவறு சொல்லிட்டு இருக்காரு. ஊருக்கு போனோன்னு என்ன நடந்துச்சு, மாறி மாறி மீட்டிங்ஸ் இருந்தது, சார்ஜ் போடுறது கூட டைம் இல்ல, அவ்வளோ மீட்டிங்ஸ், அவ்வளோ வேலை, அவ்வளோ ரிவிஷன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா அது ஒன்னு 2 இயர்ஸ் கனவு இல்லையா அப்படின்ட்டு சொல்லி கேட்கும் போது, அது மட்டும் கிடையாது, நீ அந்த கேரக்டருக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருந்தல அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதுக்காகயாவது இந்த ப்ராஜெக்டை திருப்பி கொண்டு வரணுன்றனால தான் நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோயின் இது அப்படியே ஆசையா பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ உடனே அவங்க சொல்றாங்க, நீ அந்த காஃபி ஷாப் ஓனருக்கு கால் பண்ணி பேச, அவரோ ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு உன் கூட இன்னும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதனால நைட் வரைக்கும் என் கூட இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அவங்க வந்து அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்ப வந்து அந்த காஃபி ஷாப் ஓனருக்கு கால் பண்ணிட்டு பேசுறாரு. அவர் வந்துட்டு ஏதோ சொல்றாரு போல, இவரும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். பக்கத்துல இதெல்லாத்தையும் ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயின். பாத்துட்டு அப்படியே அவங்க சாஞ்சி அந்த டேபிளே படுத்து தூங்கிடுறாங்க. இதை கவனிச்ச ஹீரோ வந்துட்டு அழகா கோட்டெல்லாம் கழட்டி அவங்களுக்கு மாட்டி விடுறாங்களா. அப்போ வந்துட்டு அவங்க ஃபைல் வந்து கீழே விழுந்துடுது. அதுல பார்த்தா இவங்க அந்த ஹோம்ஒர்க்காக அந்த போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்கு. அந்த டைம்ல வந்து பார்க் சொல்லியிருப்பாரு, நீ வந்துட்டு இவளை விட்டுட்டு போனனால அவ ரொம்ப சோகமாயிட்டா, மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டா, உனக்கு காமிக்கிறதுக்காக டெய்லி போட்டோ எடுத்து அவ சேவ் பண்ணி வச்சிருந்தா தெரியுமா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு போல அந்த கால்ல. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து வெளியில வராங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கே தெரியாம நான் 1 மணி நேரம் தூங்கிட்டேன்னு, நீ எழுப்பி இருக்கலாம்ல அப்படி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஓ நான் அது உன் வீடு நினைச்சா, அது உன் வீடு கிடையாதா, உன் வீடு மாதிரி அவ்வளவு கம்ஃபர்டபுளா தூங்குற அப்படின்னு கேக்குறாங்க. நீ வேற, நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நல்லா தூங்குனேன், ஆனா நீ தானே 10 hours ஃபிளைட்ல போயிட்டு வந்திருக்கு, அப்போ நீ தானே தூங்கணும், சரி நீ ஏர்போர்ட்ல இருந்து வந்து எங்க உன் லக்கேஜ் அப்படி கேக்குறாங்க. லக்கேஜா அப்படின்னு சொல்லி அப்பதான் அவனுக்கு அந்த லக்கேஜ்ன்ற ஞாபகமே வருது. ஃபிளைட் இறங்கினோடனே ஹீரோனை மீட் பண்ணும், லேட் ஆயிடக்கூடாதுன்ட்டு ஃபாஸ்டா ஓடி வந்துட்டா போல, லக்கேஜ் எல்லாத்தையும் ஏர்போர்ட்ல விட்டு வந்துட்டான். இப்போ என்ன பண்றாங்க, ஹீரோயின் தனியா கார் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பஸ் ஏறிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி நீ பத்திரமா லக்கேஜ்ல எடுத்துட்டு வா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்ல நின்று காஃபி எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஹீரோ பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ லக்கேஜ் எடுத்துட்டு வெளில வரானா. அப்போ ஒரு போன் வருது. ஹீரோயின் தான் பேசுறாங்க, லக்கேஜ்லாம் எடுத்துட்டு எல்லாம் சேஃபா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்களா. சேஃபா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ஹீரோயின் உள்ள என்டர் ஆகுறாங்க. பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் பத்திட்டு வந்துடுது. உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்னோ பிடிக்காது தானே சொன்ன, அதை விட்டுட்டு வெளியில இவ்வளவு குளிரா இருக்கு, இதெல்லாம் தாண்டி எதுக்கு நீ வெளியில சுத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் வெளியில சுத்துறேன்னு உனக்கு எப்படி தெரியும், என்ன பாத்துட்டியா அப்படின்ட்டு கேட்கும் போது, வீட்டுக்கு தானே போற சொன்ன, இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறாரு. வாழ்க்கையில நான் இதுக்கு மேலயும் பெரிய ரெக்ரெட்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ எப்போ என்னை விட்டுட்டு திடீர்னு போயிட்டியோ அப்போ எனக்கு ரெக்ரெட்ஸ் அதிகமாவே இருந்துச்சு, ஆரம்பத்துல இருந்து நான் உன்னை ரொம்ப வெறுப்பாவே பாத்துட்டேன், அதனால இப்பத்துல இருந்து உன்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் அதிகமாயிடுது. அவர் போன் கட் பண்றதுக்கு முன்னாடி இது தப்புன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோயின் என்ன
என்னது தப்பு அப்படின்னு சொல்லி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவை. அவர் லக்கேஜை கூட பின்னாடி விட்டுட்டு ஹீரோனை ஓடி வந்து நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. மனசுலயும் நினைச்சுக்கிறாரு, உன்னை இவ்வளோ எனக்கு பிடிக்க கூடாது, என்னாலே என்ன புரிஞ்சிக்க முடியல, என்னை பத்தி உன்கிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல, இதெல்லாம் நடக்க கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி இன்னும் டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த ரொமான்டிக் ஃபீலோட தான் இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் தட்டி இட்டுக்கோங்க. என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.